அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனமும் மந்திரமும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். மனம் அப்படிங்கிற ஒரு கருவியை குறித்து தான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம ஆய்வுகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். மேற்கத்திய விஞ்ஞானம் மனதை மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் என்று பிரிக்கின்றது. நம்முடைய தமிழ்ல இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் மனதை குறித்து ஆய்வு செய்யும் போது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற நிலைகளில் மனதை ஆய்வு செய்கின்றன. ஒவ்வொருவரும் மனம் கொண்டவர்களாக தான் இருக்கிறோம். மனமற்றவர்களை தான் நாம் ஞானி என்று சொல்கின்றோம். மனம் இல்லை என்றால் மனதில் என்ன எழுச்சிகள் குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். மனம் இல்லை அப்படின்னா அந்த மனம் என்ற அந்த டூலே இல்லாமல் போறதில்லை. ஒரு தட்டில் நிறைய பழங்கள் இருக்கின்றன. தட்டு காலியாகிவிட்டது என்று நம்ம இதில் சொல்லுவோம். தட்டு காலியாகிட்டுனா தட்டு இல்லாமல் போல, தட்டில் இருக்கக்கூடிய பழங்கள் காலியாகிவிட்டது. மனம் அற்ற நிலை, மனம் கடந்த நிலை என்றால் மனம் என்ற அந்த உணர்பொருள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய எண்ணங்களினுடைய எழுச்சிகள் இல்லாமல் இருப்பது. தேவைக்கு மட்டும் இயங்குவது. மனம் தேவைக்கும் இயங்கும், அனிச்சையாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு மனம் அனிச்சையாக இயங்கி அது தன்னுடைய பதிவுகளை எடுத்து எண்ணமிட்டு கொண்டே இருந்து மனம் அந்த கவலைகளையும் வருத்தங்களையும் காரணமில்லாமல் நமக்கு தொடர்பில்லாத போது தோற்றிவிட்டு கொண்டு சில நேரங்களில் நம்மை மகிழ்ச்சியாகவும் சில நேரங்களில் நம்மை துக்கமாக வைத்துக் கொள்கிறது. திடீரென்று நம்ம ஒரு ஆள்கிட்ட பேச முடியல அப்படின்னா உடனே கவலையாக மனம் காமிச்சு கொள்கிறது. ஒரு ஆள்கிட்ட பேசினா மனமானது மகிழ்ச்சி ஆகுது. இதெல்லாம் மனதினுடைய இயல்பாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த மனதை கையாள்றதும் இந்த மனதை புரிந்து கொள்வதும் அல்லது இந்த மனதை சமைத்து பக்குவப்படுத்துவதும் ஆகிய எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்க முடியும். அதற்கு நம்ம முன்னோர்கள் பல யோக முறைகளை வகுத்திருக்கிறார்கள். அதில் மந்திர யோகம் என்ற ஒன்று தான் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நம்ம தியானம் என்ற இந்த சொல்லே மனதை நேரடியாக பயன்படுத்துவது. நம்ம உடலுக்கு பயிற்சி கொடுத்தால் அது உடற்பயிற்சி என்றும், நம்முடைய பிராண உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு பயிற்சி கொடுத்தால் அதை நாம் யோகம் என்றும், நம்முடைய நான் என்ற தன்னுணர்வுக்கு பயிற்சி கொடுத்தால் அதை சமாதி என்றும், நான் என்ற உணர்வு இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மையில இருந்தால் அதை நம்ம முக்தி என்றும் சொல்றோம். அப்போ மனதிற்கு நேரடியாக மனம் என்ற அந்த நுண்பொருள் நேரடியாக பயன்படக்கூடியது அப்படிங்கிறதான் தியானம் என்று அழைக்கப்படுது. அப்போ மனம் தியானத்தில் ஈடுபடுவதற்கு மந்திரங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மந்திரங்களுக்கு பொருள் இருக்கிறவா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பொருள் மீனிங்கே கிடையாது. வெறுமன அது ஒளி அதிர்வுகளை கொண்டதாக இருக்கிறது. சரி, அந்த ஒளி அதிர்வுகள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏதேனும் ஒரு வார்த்தையை நீங்கள் ரிதமா ஒரே நேரத்துல தொடர்ந்து கண்டினியூவா நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மனமானது ஒருமித்து வர தொடங்குகிறது. அப்போ மந்திரங்கள் என்பது மனதை நேரடியாக தொடர்புடையது. ஏன்னா மனம்தான் மந்திரத்தை சொல்ல முடியும். இப்போ மனம் என்ற கருவி நம்முடைய புலன்கள் வழியாக இயங்குகிறது, தற்சிந்தனையில இயங்குகிறது. இப்படி 2 விதத்துல இயங்கக்கூடிய மனமானது கண்ணை மூடி எந்த சிந்தனைகளுக்கும் போகாம, புலன்கள் வழியாகவும் போகாம, தன்னைத்தானே ஏதேனும் ஒரு சொல்லை திரும்ப 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 சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் மந்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவர் நாம் ரிதமாக ஒரே ஃப்ரீக்குவன்சில சில மந்திரங்களை நாம் தொடர்ந்து செய்யும் போது நம்முடைய மூளையிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் ஆல்ஃபா அலையில வீச தொடங்குகின்றன. அப்படி ஆல்ஃபா மனநிலையில நம்ம இருக்கும்போது நம்ம அமைதி நிலையில இருக்க தொடங்குகின்றோம். ஆகவே மனதிற்கும் மந்திரத்திற்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. எப்படி அந்த அடங்காத ஒரு யானையை அடக்குவதற்கு பாகன் எல்லாரும் என்ன செய்வான்னா ஒரு அங்குசத்தை பயன்படுத்துவோம். அதே போல் மனம் என்னும் இந்த அடங்காத யானையை அடக்குவதற்கு மந்திரம் என்ற ஒரு பழக்கத்தை நாம் இயல்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மந்திரங்கள் மனதை மிக மிக அமைதி தன்மைக்கு கொண்டு வருகின்றன. 1 நாள் 2 நாள் 3 நாள் செஞ்சாலும் ஆகாது. அதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வாழ்நாள் முழுவதும் அந்த மந்திரங்களை நாம் தொடர்ந்து செய்தால் அந்த மந்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அமைதி, அந்த பேர் அமைதி என்பது மனிதனுக்கு விரைவாக கிடைக்கும். ஆகவே மனதிற்கும் மந்திரங்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. மனதை சரி செய்ய வேண்டும் என்றால் மந்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள். மந்திரத்தை நன்றாக புரிந்து கொள்வதும் மனதை புரிந்து கொண்டு மந்திரத்தை செய்வதும் ஆகிய பழக்கங்கள் நம்மை பேர் அமைதிக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும் என்பது என்னுடைய ஒரு பணிவான கருத்தாகும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.